ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரமும் அந்தந்த கபோர்டில் எடுத்து வச்சுட்டு டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். டின்னருக்கு மல்டிக்ரெயின் இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ணேன். ஃபஸ்ட்டு இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சூடு ஆறத்துக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இடியாப்பத்துக்கு ஃபஸ்ட்டு இட்லி பிளேட்ஸில் பிழிஞ்சு விட்டுட்டு மீதி இருந்த மாவை இடியாப்பம் தட்டில் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சீக்கிரமாக இடியாப்பம் செஞ்சு எடுத்துட முடியும். எல்லாமே தட்டிலேயே நம்ம ஊற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் இருந்துச்சு, அதை சூடுபடுத்தி உரையூற்றிட்டு நெக்ஸ்ட் டேக்கு சோயாபீன்ஸ் கிரேவி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சோயாபீன்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பாதாமும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஆலிவேரா ஜெல்லை தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதான் ஆலிவேரா ஜெல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஜெல் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள்.